வெல்கம் பேக் டு குக்கிங் பிகினர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல்னால் ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் சுவையாகவும் இருக்கும். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள். இதோட இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப சிம்பிள். லாக்டவுன் பீரியடில் இன்க்ரீடியன்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் ஜஸ்ட் நம்ம 4 இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் வீட்லேயே இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு நம்மளுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் தேவை. சப்போஸ் வீட்டில் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மிக்சியில் நம்ம சில்லியை குறைன்னு அரைச்சிக்கலாம். நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். பேலன்ஸாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். வாணலியில் 2 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். அதே கப்பில் தான் நம்ம ரவை 1 கப்பு எடுத்துக்க போகிறோம். 1 கப்பு ரவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 3/4 1 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கட்டும்ன்றதுனால 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் 1 கப்பு ரவையை ஆட் பண்ணிவிட்டு கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொதித்ததுக்கப்புறமா தான் நம்ம ரவையை ஆட் பண்ணோம். அப்போ தான் ரவையும் வேகும். இது வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம அந்த கிறிஸ்பி ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரவையும் நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வச்ச ரவையை நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா வேக வச்ச உருளைக்கிழங்கு நான் 4 எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 கூட பெருசாக எடுத்துக்கலாம். இது சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் 4 எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுக்கலாம். ஒரு கட்டி கூட இல்லாத அளவுக்கு நல்லா மசிச்சுட்டு இந்த ரவையோடு நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம ரவைக்கு உப்பு ஆட் பண்ணிட்டோம். இந்த உருளைக்கிழங்குக்கு இப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சம் கொத்தமல்லி புதினா ஃப்ளேவருக்காக நல்லா கட் பண்ணி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை டச் பண்ணும்போது நம்ம கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கையில் 1 டீஸ்பூன் எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் டச் பண்ணானா அந்த மாதிரி ஒட்டாது. இதை சின்ன சின்ன பாலாக எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கலாம். மெலிசாக ரோல் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா அது ஒரு ஷேப்பாக வரதுக்காக திருப்பி நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு சைட்லேயும் இந்த மாதிரி நம்ம ஷேப்பாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று படாமல் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா ஃப்ளேமை மீடியம் லோ ஹீட்டில் மாற்றிக்கலாம். போட்டதுக்கப்புறமா நம்ம எதுவுமே கிளறக்கூடாது. கிளறாமல் அப்படியே வச்சிட்ருக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். சப்போஸ் நீங்கள் எடுக்கும்போது கிறிஸ்பியாக இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துடும்.